விஷுவல் நல்லா இருந்துச்சு. விஷுவல் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. யார் ரைட்டிங் நல்லா இருக்கு உங்களுக்கு? விக்ரம் தான். விக்ரம் தான். எல்லாமே விக்ரம் தான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நிறைய சொல்லியிருக்காங்க மூவில. நல்லா பார்த்தோம்னா நிறைய ரொம்ப நல்லா இருக்கு. எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய சொல்லியிருந்தாங்க. அந்த கோல்டு எப்படி வந்ததுங்கிறதுக்கு நல்ல ஒரு தாட் வச்சு எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா படம்? நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் நல்லா இருக்கா? விக்ரம் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஓகே. அவர் கடின உழைப்புக்கு வந்து இது இதாக இருக்கா கொஞ்சம்? நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு. இந்த படம் நல்லா அவருக்கு வந்து நல்லா ஹிட்டு கொடுக்கும். அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோபரா நடிச்சிருந்தாரு. அது வந்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அவர் எஃபர்ட் போட்டிருப்பாரு. ஆனால் கதை இல்லை. இந்த படத்தில் கதை இருக்குது. அதனால் நல்லா ஓடும் உங்களுக்கு வந்து. ரொம்ப புரியாது படம். பூர்வக்குடி மக்கள் அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சிருந்தா மட்டும் அந்த கதை புரியும். லாஸ்ட் 10 நிமிஷத்துல தான் கதையே புரியும். அவ்வளோதான். பா ரஞ்சித்னா சும்மா இல்லை. பா ரஞ்சித்னா ரஞ்சித் தான். வேறு லெவல். ஓஹோவா சரியான ரிவ்யூ இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா தானே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. வெரி 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 குட்டா வெரி வெரி காடு. நல்லா இருக்கு. இது எக்ஸ்பெக்ட் இருந்துச்சு. எதிர்பார்த்தா இருந்துச்சு. தங்கலாம் எதிர்பார்த்தால அந்த அளவு இருந்துச்சு படம். அந்த இருந்துச்சு. விக்ரம் நடிப்பு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நம்மளும் முக்கியதாக சொல்றாங்க அப்படியா? இல்லை நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நடிப்பு நல்லா சூப்பராக நடிப்பு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லேகு நல்லா இருந்துச்சு. ஆனால் ரஞ்சித் படம் மாதிரியே இல்லை. நல்லா இருந்துச்சு. தலைவா படம் மிரட்டி விட்டாங்க. சூப்பராக இருக்குது தலைவா. விக்ரம் ஆக்டிங்காக பார்க்கலாம் ப்ரோ. படம் சூப்பர். நல்லா இருக்கு. நான் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. மற்றபடி கதை ஒன்லைனர் தான். அதை வச்சு ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸாக இழுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஒரு 25 மினிட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம் போனால் அப்படியே அட்வென்ச்சரஸாக போகிற மாதிரி எப்படி நம்ம 1001 படம் எப்படி கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரியே போகும். கோளாறு வச்சு தான் படம். கோல்டு வச்சு தான். நல்லா இருந்துச்சு பார்ப்போம். படம் சுமார் தாங்க. ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. பா ரஞ்சித் ஏமாத்திட்டாப்ல. நல்லா இல்லையா? அந்தளவுக்கு இல்லை. அந்தளவுக்கு சும்மா ஹரி இல்லை. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டீமாக பார்க்கும்போது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜி பிரசா பிஜிஎம் தான் படத்தை பெரிய ப்ளஸ்ஸு. விக்ரம் எப்பயும் போல நல்லா தான் நடிச்சிருக்காங்க. பசுபதி அண்ணன் தான் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. பசுபதி அண்ணன் தான் வேறு லெவல். அவங்க ரோலில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தான் டீமாக பார்க்கும்போது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க தனித்தனியாக நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். அடுத்த படத்தை வெயிட்டிங். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அவருக்கு அவார்டு வந்து இந்த படம் அவருக்கு பெஸ்ட்டாக இருக்குமா? சூப்பர் சார். கான்செப்ட் எதுன்னு எடுத்துருக்கேன் இல்லையா? படம் நைஸ். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. என்ன பிடிச்சிருந்துச்சு படம்லாம்? இந்த படத்தில் இந்த மெயின் சீன் தான் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்து வந்தீங்களா? எதிர்பார்த்து பூரி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருக்கு. படத்தில் ப்ளஸ் வந்து என்ன ப்ளஸ்ன்னு நீங்கள் படத்தில்? ஆக்ஷன்ஸா இல்லை என்ன ப்ளஸ்? மியூசிக்கா இல்லை விக்ரம் நடிப்பு? ஆக்ஷன் படம் நல்லா இருக்கு. ஆக்ஷன் இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டுனால நமக்கு எப்படி வந்துச்சு, ரொம்ப யதார்த்த உலகமாக நம்ம இன்றைக்கி இவ்வளோ மாடர்ன் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம். ஒரு மக்களோட பேராசைக்கும் இயற்கையோட அழிவும் எப்படி இருக்கும், முன்னால் எப்படி இருந்திருக்கும், எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் மனசாக ஆக்டிங்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப கமர்ஷியலாக எதிர்பார்த்து வர முடியாது. மற்றபடி முன்னால் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி நம்ம இல்லைனா இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம லைஃப்க்கு நம்ம எவ்வளோ தூரம் மைக்ரேட் ஆகி வந்தோன்றதை ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக சொல்லுவோம். படம் நல்லா இருந்துச்சு. இது ஒரு தமிழ் சினிமா மாதிரியே இல்லை. ஓகே, ஒரு உலக சினிமா மாதிரி இருக்காங்க. உலக சினிமா மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக தங்கம் வந்து நம்ம எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூர்வக்குடி மக்கள் எப்படி எடுத்தாங்க அதை பற்றி காமிச்சிருக்காங்க. வெள்ளையர்கள் வந்து நம்மளோட மக்களை வந்து எப்படி அடிமைப்படுத்தி தங்கம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு நம்ம ரியாலிட்டியாக இருந்துச்சு படம். ஓகே, நம்ம அந்த ஸ்க்ரீன் பிளேயோட ஒன்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு ப்ளஸ் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஸ்பீடாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லேக் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இவர் விக்ரம் வந்து நிறைய கெட்டப் இது வரைக்கும் போட்டு மாற்றி மாற்றி படம் சரியாக ஓடலை. இந்த படம் கண்டிப்பாக பெரிய படம் நல்லா இருக்குது. விக்ரம் தான் வந்து நம்ம முழுக்க நம்ம கதையிலேயே ஒன்றி இருக்காப்புல. நம்ம அதிகமாக விக்ரம் தான் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்குது. ப்ளஸ் அந்த மாளவிகா மோகன் அவங்களும் நல்லா புஷ்பமாக இருந்துச்சு. மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் கதையோட கான்செப்ட்
கான்செப்ட் நல்லா தான் இருந்துச்சு. இது வரைக்கும் சொல்லப்படாத கதை. இது வரைக்கும் கோலா ஃபேக்டரி வந்து கேஜிஎஃப்ல பிரம்மாண்டமாக பார்த்துருப்போம், ஆக்ஷனாக பார்த்துருப்போம். அது வந்து சும்மா ஒரு ஆக்ஷன் மூவி. இது வந்து ரியாலிட்டி என்ன, தங்கத்தை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில் வந்து விக்ரம் ஆக்டிங் தான். விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்கு. பத்து ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருக்கு. மாளவிகா மோகனோட ஆக்ஷன்ஸ்லாம் செம்மையா இருக்கு. ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணிருக்காரு? ஜிவி பிரகாஷ் மியூசிக் ஜிவி மிரட்டிட்டாவில் மியூசிக்லாம் செம்மையா இருக்கு. படத்தோட ஒன்றி பார்க்குற மாதிரி இருக்கா? கண்டிப்பா படம் வந்து சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாமா? வயலன்ஸ் எந்த மாதிரி இருக்கா? வயலன்ஸ் இருக்கு, பட் வந்து அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு தெரியல. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே. படம் அருமையாக இருக்குது. கொரியோகிராஃப் நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, லைட்டிங்ஸ் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரே கதையை வந்து திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருந்தாலும் இவர் நல்லா நடிச்சிருக்காரு, அப்படி விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு, அப்படி பாராட்டியே ஆகும். ஒரு நல்ல ஒரு மல்டி டேலண்டான மூவி தான். ஆமாம், நல்லா கதை வந்து ஒரு இப்போ வந்து எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் புது ஜானர் எடுத்திருக்காங்க. இது என்டையராகவே டிஃப்ரெண்டான ஜானர் தான் சார். என்டையராகவே டிஃப்ரெண்டான ஜானர். படம் பார்க்கலாம். எக்ஸலண்டாக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு சார்? விஷுவல் நல்லா இருந்துச்சு. விஷுவல் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. விக்ரம் எப்படி நடிச்சிருந்தா சார்? எக்ஸலண்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக மூவி எங்கேயும் போர் அடிக்கல. நல்லா இருந்துச்சு. கன்ஃபார்ம் வாட்ச் பண்ணேன். ஓகே. அப்பா போகிறாங்க. நல்லா இருந்துச்சு. எப்படி பார்த்தீங்க? சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு படம்? சொல்லு, சூப்பரா இருந்துச்சு. பாய் சொல்லு. எப்படி சார் படம்? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு சார் படம்? எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேஜிஎஃபோட நல்லா இருக்கு. ஹலோ, என்டர்டெயின்மெண்ட் மூவி நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் எப்படி சொல்லலாமாப்பா? சொல்லுங்க, படம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ஆக்டிங் விக்ரம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தங்கான்னு பார்த்து வரீங்களா? ஆமாம். சரி ஓகே. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. தங்களோட ஆக்டிங் விக்ரம் நல்லா இருக்கு. படம் வேற லெவலில். சியான் விக்ரமோட நடிப்பு வந்து வேற லெவலில். அடுத்த லெவல் போயிருச்சு. அடுத்த லெவல் தான். எப்பயுமே தலைவர் அடுத்த லெவல் தான். வேற என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல? வேற இயல்பா நடிச்சிருக்காப்புல. படத்துல கடத்துன்னு சொல்லியிருக்காங்களா? ரஞ்சித் படம் மாதிரி ஏதாவது சம்பவம் கருத்து இருக்கு? அதான் அது வந்து பொண்ணுக்கு ஆசைப்பட்டது வந்து கெட்டு போகிற மணிக்கா. அதான் அது எவ்வளவு ஆசைப்படக்கூடாதுன்றதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரஞ்சித் வேற லெவலில். தேங்க்ஸ். ஸ்டோரி கேஜிஎஃப் அந்த சோலார் இதில் எப்படி இருக்கும், அந்த கோலார் சுரங்கத்தில் எப்படி பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி இதை பற்றி நல்லா இருக்குது. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. டேரக்டரோடதை விட அவங்க ஹீரோ அண்டு வில்லன் அந்த காம்போலாம் நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் உண்மையிலே நல்லா பண்ணிட்டாரு. எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க. எல்லாருமே மாளவிகா அவங்க போர்ஷன்ஸ் எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. விக்ரம் அவங்க, அப்புறம் சப் கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க. ஜிவி அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. நல்லா டால்பி அட்மாஸ் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. டெக்னாலஜி வைஸ் நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம், மற்றபடி டெக்னாலஜிலே நல்லா படம் பாருங்களா. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. 2 சாங்ஸ் தான், பட் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் நல்லா இருக்கு. மெலடியில இந்த வீக்கெண்டுக்கு ஒரு ஒர்த்தான படமா இருக்கு. ஒருத்தன் ப்ரோ, கண்டிப்பா ஒர்த்தான படம் தான். எல்லாருமே வந்து பார்க்கணும். இது ஃபேமிலி படம் தான். ஸோ எல்லாருக்குமே பார்க்கலாம். ஸோ இது சின்ன வயசு பெரிய வயசுன்னு எல்லாரும் பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே பிடிச்சிருக்கு. விக்ரம் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி படத்தை கூட அடுத்த லெவலில் இருந்துச்சு அவங்க ஆக்டிங். மாளவிகா மோகன் ஆக்டிங் அவங்க சூப்பர் நடிச்சிருந்தாங்களா? ஓகே. அவங்க ஆக்ஷன் நிறைய பண்ணியிருந்தாங்க சொன்னாங்களா? பண்ணியிருந்தாங்களா? ஓகே. பாருங்க, நல்லா இருக்கு. என்ன சேனல்? அவனை பிடிக்கணும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சீதாமகன் மாதிரி இருந்துச்சா லைட்டா? அந்த மாதிரி அதோட ஆக்டிங் நல்லா அந்த ஆக்டிங்லாம் சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு படத்தில். புரியாத மாதிரியே இருந்துச்சு. கடைசியில் நல்லா புரிஞ்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக சொல்லுங்க. நல்லா உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா பார்க்கலாமா? நீங்கள் சொல்கிற வச்சு நான் நம்பிட்டேன். நல்லா நல்லா
நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன், வீட்டுக்கு போறேன். எந்த மாடுறா எறும்பு படம் எப்படியா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அவன் கடத்தான் குட்டி